பாரு கமருதீன் வந்தாலும் நம்மளுக்கு அது நல்லது தான். ஏன்னா அவ்வளவு கண்டஸ்டன்ஸ் இருக்கும், அந்த 2 பேர்ல அது மிஸ் பண்ண மாதிரி தான். திஸ் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த ரோட். ஐ டெஃபினெட்லி வில் விஷ் பாரு கமருதீன் a better life தான். ஏன்னா இப்போ விஜய் டிவில வந்துட்டு ஒரு ரெட் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா வேற எங்கேயுமே போக முடியாதுன்னு கிடையாது. ஜூலிக்கு அவ்வளவு ஹேட்டட் இருந்தது. ஆனா அவங்க அதெல்லாம் மீறி அவங்க வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. மேபி நாட் இன் மீடியா ஃபீல்ட் அவங்க நினைச்ச அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்ல, பட் வேற ஏதோ ஒரு இடத்துல அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ரீசெண்டா கூட ஏதோ என்கேஜ்மெண்ட் கல்யாணம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரிபடி ஹாஸ் அ லைஃப் இல்ல. அந்த மாதிரி யாரும் வந்து அப்படி கரிச்சு இவங்க இவங்க வேஸ்ட் இவங்க நாசமா போனோம்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் யாருமே அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க நினைக்கிறேன். அந்த அளவுக்குலாம் வந்து யாருக்கும் வன்பம் இருக்க. ஸோ அவங்க 2 பேருமே டெஃபினெட்லி நல்லா இருக்கணும். இன்ஃபேக்ட் எனக்கு பார்வை கொஞ்சம் தெரியும். ரொம்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ரொம்ப நாங்க பேசிக்கல, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்போ நேர்ல மீட் பண்ணா ஹாய் ஹாய் சொல்லிக்கிற அளவுக்கு தெரியும். ஐ டெஃபினெட்லி விஷ் த பெட்டர் லைஃப் ஃபார் ஹர் தான். அதே மாதிரி தான் கமருதீன். எனக்கு அவர் தெரியாது, பட் அவருமே வந்துட்டு அவர் இன்னைக்கு வெளியே பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது. நான் நேத்து கூட ரிவ்யூல சொல்லியிருந்தேன். ஆவடியில ஏதோ ஒரு பேட்ச் மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலும் பார்த்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு ஷோல ரெட் கார்டு கொடுத்தாங்க, வெளியே வந்தாரு, உணர்ந்துட்டாரு, திருந்திட்டாரு, உணரல திருந்தல வாட் எவர், அதெல்லாம் அவங்களோட இது. பட் அந்த ஆள் வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்லயே தான் இருக்கணும், வெளியே வரவே கூடாதுன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் அந்த மாதிரி இருக்கவே கூடாது. லெட் தம் கம் அவுட். அவங்களோட லைஃப் அது. இவன் பார்வை கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவன் எப்படி வந்து இந்த மாதிரி எவ்வளவு நடந்ததும் மறந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பராசக்தி படம் வந்து பாத்துட்டு போறான் அப்படின்னு எனக்கு புரியல. எனக்கு நானும் தான் பாரு இந்த மாதிரி பண்ண தப்பு அப்படிலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து படம் பார்த்துட்டு போறதுல என்ன ஒரு தப்பு இருக்கு? எப்படி இவளால வந்து இருக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு படம் பார்த்துட்டு போக முடியுதுன்ற மாதிரி ஒண்ணு கேக்குறாங்களே. இல்ல புரியல. ரெட் கார்டு கொடுத்தாச்சு, வெளில வந்தாச்சு, அது எதுவுமே பண்ணக்கூடாது, பார்வதி வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா அது எப்படி இட்ஸ் பாசிபிள்? இட்ஸ் நாட் பாசிபிள். இல்ல அது அவ்வளவுதான். நீங்க பிக் பாஸ்ல இருக்க வரைக்கும் திட்டினீங்க, வெளியில போய் அவளோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா, அதை விடுங்களேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இருக்க வரைக்கும் திட்டினீங்க, இப்போ ஒரு வாரமா முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பிக் பாஸ் கண்டஸ்ட் பத்தி யாருமே பேச போறதே கிடையாது. அவ்வளவுதான், அப்படியே விட்டுறணும். ரொம்ப போட்டு எல்லாரும் போய் திட்டிக்கிட்டு வேண்டாமே. And by knowing her நான் சொல்றேன், she will definitely bounce back. ஏன்னா அவங்க வந்து ஒரு போல்டான ஆளு, she is a strong woman. அதனால இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஒன்றும் பண்ணாது. அஃப்கோர்ஸ் கொஞ்ச நாள் வந்து யாரா இருந்தாலும் she is very எக்ஸ்பிரசிவ் அண்ட் ரியாக்டிவ்ல. அதனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்கவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாமே வந்து ஹிட் ஆகும். நானுமே அப்படிதான். அந்த மாதிரி அவங்க நிறைய அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் வரும்போது அவங்க எடுத்துப்பாங்க. பட் ஒரு டைம் வரும், திருப்பி she will come back. ஸோ அதனால அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துடலாம் மாட்டாங்க யாரும். அப்படி அப்படி அவங்க வெளியவே வரக்கூடாதுன்னு நினைக்கிறதும் நம்ம அப்படி நினைச்சோம்னா தப்பு. ஸோ அந்த மாதிரி யாரும் நினைக்க கூடாது. கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ஒரு டைம் இருக்கும். she will definitely come back and same with கமருதீன். அன்னைக்கே நம்ம சொன்ன மாதிரி wish them all the best. ஏன்னா எல்லாருமே சொல்றேன், இந்த சீசன் முடிஞ்சிச்சுன்னா இந்த சீசன் முடிஞ்சிருச்சு, திருப்பி அவங்க வரும்போது அவங்க நெகட்டிவ் சொல்றது கடைசியில என்னையா எடுத்துட்டு போறோம், நெகட்டிவ் நெகட்டிவ் எல்லாரும் திட்டி கடைசியில் என்ன எடுத்துட்டு போறோம். வரட்டும், நல்லா இருக்கட்டும், ட்ரை பண்ணட்டும், அவங்க அவங்களோட டேலண்ட் அவங்க காமிச்சாங்கன்னா நல்லா வர போறாங்க.